கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு அனுகூலமாக செய்ய மாட்டாரா என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவரே, எனக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலமாக இருங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நாம் தேவரை நோக்கி பார்த்து ஏங்குகிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, இவ்வளோ நாட்களும் உனக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், இந்த நாளிலிருந்து உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்பட போகிறது. அந்த அனுகூலமான வாசல் வழியாக நீ பிரவேசிக்க போகிறாய். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே ஆண்டவர் இந்த நாட்டில் ஒரு அனுகூலமான கதவை திறந்து வைத்திருக்கிறார். அது மிகவும் பெரிய அனுகூலமான கதவு. இந்த நாட்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும்படியான காரியத்தை தேவன் உணர்த்திருந்து செயல்படுத்த போகிறார். எதையெல்லாம் நீ விரும்பி தெய்வ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாயோ அந்த விரும்பின காரியத்திற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அந்த கதவு உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் திறந்த கதவு உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவராலும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட கதவை திறந்து கொடுக்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன் நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய்? ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? ஏன்னா உனக்கான கதவு திறந்தாயிற்று. அது ஒருவருமே பூட்ட முடியாது. அதுக்கு விரோதமாக சத்துருக்கள் அநேகர் இருக்க தான் செய்வாங்க. நீ அதை பற்றி பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீ முன்னேறி செல்லும்படியாக அந்த அனுகூலமான கதவு உனக்கு உதவி செய்ய போகிறது. அது மிகவும் பெரிய கதவு உனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. என் அன்பு மகளே, மகனே, ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு அனுகூலமான கதவை திறக்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ கலங்காதே என்று சொல்லுகிறவர் உன் அருகிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அனுகூலமான கதவை திறந்து உடைய பிள்ளைகள் தொட்ட காரியங்களை தொடங்கும்படியாக, அவர்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெறும்படியாக, அவர்கள் எல்லாவற்றிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. எல்லா பலகீனங்களும் மாறி ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்பட நீர் உதவி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பன் துதிக்கிற சோதரிக்கிறையா. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன வார்த்தையின்படி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.